கடந்த ஆண்டு மின்னும் வெளிச்சம் சுட்டிகள் தமிழ் பள்ளி மாணவர்கள் பாடல் திறன் போட்டியில் சிறப்பு வருகை புரிந்த பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகையில், ஒரு தமிழ் இணையதள ஊடகம் சுமார் 15 ஆண்டுகள் நடத்தி வருவது சாதாரணமான காரியம் அல்ல. கணபதி கிருஷ்ணசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரையில் சமுதாயத்திற்கும் குறிப்பாக கலைத்துறையில் குறிப்பாக இது 2வது முறை செய்து வருகின்றார். 2021ஆம் ஆண்டிலும் அதோடு 2026ஆம் ஆண்டிலும் நமது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பாக 8 மாநிலம் மாணவர்களுக்கு இப்பாடல் திறன் போட்டியை நடத்தி வருவதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அவரை நான் இவ்வேளையில் பாராட்டுகின்றேன். இன்று சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். மிகுந்த மகிழ்ச்சி. வெளிச்சம்.com இணையதள மின்னும் வெளிச்சம் சுட்டிகள் போட்டி வெற்றி அடைய தனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாக மாய் வெளிச்சம் மீடியாவுக்கு எப்பொழுதும் என்னுடைய ஆதரவு இருக்கும் என நம்ம இடத்துல அலுவலகம் கூட கிடைக்காது. அதனால படிப்பு முக்கியம். பிள்ளைங்களுக்கு இதில் காட்டுற உற்சாகம் படிப்புலையும் காட்டுறது சந்தோஷம் நினைக்கிறாங்க. பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு சோமு அவர்கள் தமது உரையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரே ஒரு உதாரணத்துக்கு அது 2 அடிப்பட்டாங்கல்ல, போன 500 வெள்ளி கொடுத்தோம் 1000 வெள்ளி கொடுத்த முடியுன்றதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க பேரே எழுதிட்டேன். அவங்களுக்கு சொத்தாயிடும். அவங்க யாரும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பாட்டி நினைச்சாலும் முடியாது, அவங்க பெரியமா நினைச்சாலும் பிள்ளைங்க விரட்ட முடியாது. அது 2 பிள்ளைங்க சொல்லுவாங்க, வீடு எனக்கு பணம் எனக்கு நீ வழியாதுன்னு சொல்லிடலாம். அந்த நிலைமை கொண்டு வந்தோம். அதே மாதிரி எது செஞ்சாலும் நிரந்தரமாக செய்யணும்ன்றது என்னோட நோக்கம். இந்த வருஷம் மட்டும் 128 பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தவங்க. அதாவது படிக்க போறவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இருந்தால் B40 இருந்தாக்க ஒரு லேப்டாப். ரொம்ப கஷ்டமான குடும்பம் ஃபுல்லாக ஃபீஸ் முதல் வருஷம் ஃபீஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து ஒரு 2000 சொல்லுவோம், அதை கட்டிடுவேன். குறைஞ்சபட்சம் மினிமம் ஃபீ ஒரு 500 வெள்ளி கேட்பாங்க, அதை கட்டிக்குவோம். நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னாக்க, அரசியல்வாதி வீட்டுக்கு ஒரு பட்டதாரி உருவாக்குன்னு சொல்லிட்டு போயிடும். அதை எப்படி உருவாக்குறது? நீ தான் உருவாக்கணும். நீ உருவாக்கலாம், அவன் எப்படி உருவாக்க போறான்? வறுமை தானே இங்க பிரச்சனை. அதனால அரசியல்வாதிகளுக்கு அந்த கடமை உண்டு. அதனால இந்த வருஷம் முழுக்க இதுவரை என்னோட எண்ணம் வந்து வருஷ கடைசிக்குள்ளார 200 உருவாக்கிட்டோம். இதுவரை 128 பட்டதாரிகளை உருவாக்கிட்டோம். முதல் வருஷம் ஃபீஸ் படிக்க நம்ம கட்டுறோம். நம்ம பையன் படிச்சுட்டா ஒரு வருஷம் அந்த வெறி வந்துடும். அந்த வீரம் விவேகம் வந்து